அவசர அவசரமாக ரவி வந்து ரூம்குள்ளே போகிறாரு. பின்னாலேயே வந்து முத்துவும் மீனாவும் போகிறாங்க. டேய் என்னடா பிரச்சனை, பலகுரல் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதான் சொன்னான்ல டப்பிங் போயிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு ரவி நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லி தெரியுது நல்லாவே, ஸ்ருதி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்து வந்து கதவை சாத்திட்டு டேய் நான் உன்னோட அண்ணன்டா, திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கேன், உன் முகத்தை பார்த்தாவே எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லவும் தெரியலடா, எங்கே போனானே தெரியல, ஃபோன் வேற ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. ஏன் ரவி என்ன பிரச்சனை, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே ரவி இருந்துட்டு உடனே ரவி வந்து ஹோட்டலில் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. நீத்து வந்து வலிக்கு கீழே விழுந்ததும் அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக வெளியே வந்ததையும் வந்து அங்கே வந்த ஸ்ருதி வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட முத்து இருந்துட்டு இதையெல்லாம் கேட்டுட்டா வந்து பலகுரல் வந்து கோச்சுக்க போகுது, அந்த பொண்ணுக்கு நீ நல்லா தானடா பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஏங்க ஸ்ருதியோட பார்வையில் அது தப்பா தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. இதில் தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, அப்படிப்பட்ட ஆளா என் தம்பி, அப்போ என்ன லட்சணத்தில் இவங்க லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கோவப்படுறாரு. ஏங்க கத்தாதீங்க, வீட்டில் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க சொல்லி மீனா சொல்கிறாங்க. டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, ஃபங்க்ஷனுக்கு வேற எல்லாரும் வந்துருவாங்க, இவ வராம விட்டுட்டா அப்படின்னா நான் மட்டும் போய் அங்கே தனியாக நின்னா என்னடா நடக்கும் அப்படின்னு சொல்லி பயப்பட்டு சொல்றாரு ரவி. முத்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு. உடனே ரவி இருந்துட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் வேற வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டா நான் என்னடா சொல்றது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட முத்து இருந்துட்டு அதானே அவங்க எப்படா பிரச்சனை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்பவுமே. சரி நீ டென்ஷன் ஆகாத, உன் மேல எந்த தப்பும் இல்லை, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அவங்க ஃபோன் வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, இல்லைன்னா நானாவது ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசி புரிய வச்சு கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு அப்படியே முத்து யோசிச்சுட்டு இருந்துட்டு ரவி நீ எல்லாரும் கூட கிளம்பி போயிரு, அப்ப ஸ்ருதி அப்படின்னு சொல்லி ரவி கேட்கவும் டேய் பலகுரல் தேடி நாங்க போறோம்டா, எப்படியாவது பேசி சமாதானம் பண்ணி பலகுரலை கூட்டிட்டு நாங்க அங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. பயமா இருக்குடா, அவ வந்துருவாள்ல, அவ வரலைன்னா ரொம்ப அசிங்கமா போயிருண்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு ரவி. நாங்க எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறோம், ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும்டா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. ஆமா ரவி எப்படியாவது கஷ்டப்பட்டு நாங்க தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. சரின்னு சொல்லி ரூம்பை விட்டு வெளியே போறாங்க முத்து மீனாவும். மறுபடியும் முத்து திரும்பி வந்து டேய் நீ எங்கேயும் யாருக்கிட்டையும் இதை பத்தி எதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காத, நீ பாட்டுக்கு எப்படியாவது தொலாவி கண்டுபிடிச்சு நாங்க பலகுரலோட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. ரவியோட ரூம்பை விட்டு வெளியே வந்தோன்னா மீனா வந்துட்டு எங்க நம்ம இப்ப எங்கெங்க போய் தொலாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. முதல்ல அது வேலை செய்யற இடத்துல போய் தொலாவலாவா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலை காமிக்கிறாங்க. அண்ணாமலையும் விஜயாவை வந்து அங்க டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரவி வந்து ஃபோனை ட்ரை பண்ணிக்கிட்டே வந்து டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு விஜயா வந்து அப்படியே பக்கத்துல வராங்க. சே என்ன ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரவி புலம்பிட்டு இருக்காரு. பக்கத்துல வந்த விஜயா இருந்துட்டு ரவி என்ன ஸ்ருதி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லம்மா கிளம்பி வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார் ரவி. என்னடா ரவி பேசுற, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னால வரணும், இப்படி தனித்தனியா வந்தா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. அவ வந்துருவாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரவி. ஷோ நீ எப்பவுமே அவளை வந்து அவ இஷ்டத்துக்கு ஆட விட்டுக்கிட்டு இருக்கிற, இதுக்குதான் நான் சொல்றேன் எப்பவுமே அவளை வந்து உன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அப்ப பின்னாலே வந்து அண்ணாமலை இருந்துட்டு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லவும் பின்னால திரும்பி விஜயா இருந்துட்டு இப்ப என்ன நான் உங்க கண்ட்ரோலை மீறி போயிட்டேனா, என்னைக்காவது நீ என் பேச்ச கேட்டிருக்கிறியா, உனக்கு ஒரு நியாயம் மருமகளுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கறாரு. நான் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஃபங்க்ஷனே அவங்களுக்கு தான், நம்ம எல்லாரும் இங்க வந்துட்டோம், அவளை இன்னும் காணோம், ரவியோட முகத்தை பாருங்க எப்படி வாடி போய் கிடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அதை பார்த்துட்டு இந்த மனோஜ் வந்து ரவி கிட்ட போய் என்னடா ரவி ஸ்ருதி இன்னும் வரலன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இல்லடா அவ வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. உடனே விஜயா இருந்துட்டு இது தாண்டா நீ வீட்டுல இருந்து கிளம்பும் போதுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அவ வந்துருவா, எப்படி இருந்தாலும் அவ வரணும், சரி போ பார்வதி வந்துட்டா போய் கவனி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியா அப்படி பார்வதி வா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை கூப்பிடுறாங்க. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் சொல்றாங்க. பார்வதி உடனே ரவி பக்கத்துல வந்து நின்று வாழ்த்துக்கள் ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவ அவசரமா ஒரு டப்பிங் இருக்குன்னு போயிருக்கா ஆண்டி, வந்துருவா கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு. என்னப்பா இன்னைக்குமா, வந்துருவா ஆண்டி நீங்க போய் உள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு ரவி. உடனே விஜயா வந்து ரவி பக்கத்துல கோமா வந்துட்டு டேய் வரவங்க எல்லாரும் இதே மாதிரி கேள்வி கேட்க போறாங்க, என்ன பதில் சொல்ல போறியோ என்னமோ பண்ணிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த நேரத்துல மனோஜ் கூட சுத்துற அந்த மொட்டையும் வராரு. வாழ்த்துக்கள் ரவி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. வந்ததுக்கு அப்புறமா வந்து மனோஜை பார்த்துட்டு வாழ்த்துக்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபங்க்ஷன் என் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. அவருக்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்லிட்டேன், இங்க வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல கூப்பிட்டு போயிட்டு ஃபங்க்ஷன்ல வேற பார்ட்டி எல்லாம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லி மனோஜ் சொன்னோன்னா என்னது ஃபங்க்ஷன்ல சரக்கு இல்லாம பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. எங்க ஃபங்க்ஷனுக்கே வந்து சரக்கு பார்ட்டி வச்சுதான் வந்து வீட்டுல மாட்டிக்கிட்டோம், அதனால இங்க எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. என்னையா இது நேத்தே சொல்றது இல்லையா, வட்டி வாங்குறத விட்டு போட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை போறாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு ப்ரோ நில்லுங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு எனக்கு தெரிஞ்சவர் இங்க ஒருத்தர் நீங்க மட்டும் தான், வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை இழுத்துட்டு உள்ள போயிடுறாரு மனோஜ். அந்த நேரம் பார்த்து ஸ்ருதியோட அம்மா அப்பாவும் வந்து மண்டபத்துக்குள்ள வராங்க. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துல சொல்லிக்கிட்டே வராங்க. அவங்க வரதை பார்த்தோன்னா ரவி வந்து அப்படியே போன்ல பேசுற மாதிரி அப்படியே போறாரு. மோனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே அவங்க ரெண்டு பேர் வராங்க. போன்ல பேசிட்டு அவங்களை கவனிக்காத மாதிரி ரவி அந்த பக்கம் போயிடுறாரு. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க அப்படியே உள்ள போறாங்க. அவங்க வரதை பார்த்தோன்னா விஜயா வந்து திரும்பி அவங்க கிட்ட போயிட்டு வாங்க சம்பந்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கையெடுத்து கும்பிட்டுட்டு அவங்களை வந்து வர சொல்றாங்க. குடும்பமே வந்து அவங்க கிட்ட வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு மாப்பிளை கூப்பிட்டா அவர் கண்டுக்காம அவ பாட்டுக்கு அந்த பக்கம் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸ்ருதியோட அப்பா வந்து திரும்பி அப்படியே ரவியை பாக்குறாரு. அதை கேட்ட விஜயா இருந்துட்டு அப்படியா அவனுக்கு கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன், இருங்க நான் போய் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி பக்கத்துல ஓடுறாங்க. ரவின்னு சொல்லிட்டு
மறுபடியும் வந்து ரவி வந்து ஃபோன் பேசுற மாதிரியே காதில் வச்சுட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. உன் மாமனார் மாமியார் வந்திருக்காங்க, வாங்கன்னு வந்து கூப்பிடு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வராங்க. ஆனால் ஸ்ருதியோட அம்மா அப்பா அங்கேயே வந்துடுறாங்க. உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கை குலுக்கிட்டு ஸ்ருதி எங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் டப்பிங் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. அதை கேட்டோன்னே என்ன டப்பிங் போயிருக்காளா, ஃபங்க்ஷனே உங்களுக்கு தானே, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வராமல் இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க. இல்லை ஒரு அவசரமான எபிசோட் போகுதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதனால தான் அவள் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. என்ன மோனே இது, அதுக்கு தான் இந்த ஜோலியெல்லாம் வேணாம்னு சொல்லி சொன்னது. எங்க அவ கேட்குறா, நீயாவது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. எதுவுமே பேசாம ரவி அப்படியே நிற்கிறாரு. நானும் ஸ்ருதிக்கு கால் பண்ணானா அவள் எடுக்கல அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க. அப்புறம் மறுபடியும் கால் பண்ணும்போது ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸ்டுடியோல இருப்ப ஆண்டி, அதனால தான் அவ கொஞ்ச நேரத்தில் வந்துருவா அப்படின்னு சொல்லி ரவி சமாளிக்கிறாரு. உடனே அண்ணாமலை வந்துட்டு அவசர வேலை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்ருதி வந்துரும், வாங்க எதுக்கு வெளியே நின்றுட்டு, வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க. டேய் சீக்கிரமா வர சொல்லுடா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து ரவி கிட்ட சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்ப பின்னாலேயே பாத்தீங்கன்னா வந்து வித்யாவும் வராங்க. ஹாய் ரவி கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போறாங்க. பின்னால நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. வரவங்க கிட்ட எல்லாம் கை கொடுத்து வரவேற்றுட்டு நின்றுட்டு ரவி வந்து அப்படியே சோகமா நின்றுட்டு இருக்காரு. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. ஸ்ருதி வந்து கோச்சுட்டு எங்க போனாங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்னன்னு சொல்லி தெரியல. தொலைவிட்டு போன முத்து மீனா கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.